நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூம் சேனல். கார்த்தி நடிப்பில் நலன்குமாரன் சாமி இயக்கத்தில் சந்தோஷனின் இசையில் வெளிவரக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் வா வாத்தியார். இந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவியூவில் பார்க்குறோம். இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவியை காட்டிலும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அதாவது லஞ்சம் காசு ஊழல் இந்த மாதிரி பண்ணுற போலீஸ் அதிகாரியாக இருக்க நம்ம கார்த்திக்கிற ஹீரோ அவர் ஒரு கட்டத்தில் அவங்க தாத்தா தலைவர் ஃபேன் வாத்தியார் ஃபேன், எம்ஜிஆர் ஃபேன் ஆகும்போது நீ அதோடைய வம்சாவளி தான், நீ நல்லவனா இருப்பா அப்படின்னு சொல்லி ராஜகண்ணன் கார்த்தி மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தி பண்ணுற அட்டுலியம் இதெல்லாம் ராஜகனுக்கு தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு போகிற. ஒரு கட்டத்தில் கார்த்தி பண்ணுற அட்டுலியம் ராஜகனுக்கு ராஜகனுக்கு தெரிய வந்தாலுமே அதை எப்படி சமாளித்தார். இது மத்தியில் அவர் பண்ணுற அட்டுலியத்திலே மத்தியில் கீர்த்தி ரெட்டியை சந்திக்கிறாரு. அவர் நடக்கிற விபத்துக்களை மறைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மேலே நம்ம சத்யராஜோடைய அவங்க பொண்ணு அந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டெட் பாடி ஆகுது. அந்த டெட் பாடியில் ஒரு அமானுஷமாக பேசணும்னு சொல்லி கீர்த்தி ரெட்டி ஒரு பிரபல யூடியூபராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படங்களை கொஞ்சம் விறுவிறுப்பாக போய் ஃபஸ்ட் ஹாஃபே போனதே எனக்கு தெரில, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி காட்டினாங்க. படத்தில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போன மாதிரி, செகண்ட் ஹாஃப் வா வாத்தியாரே தான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் போட ஆட்டிடியூட் எல்லாருமே கிட்டத்தட்ட இவர் மட்டும் இல்லை, நம்ம ஆனந்த்ராஜ் அப்புறம் அவங்க 2-3 டீம்ஸ்லாம் எம்ஜிஆர் வேஷங்களில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்ம ராஜகனுடைய இறப்பில் அவங்க டெத்தான சீன்ஸில் உங்களுடைய காட்சிகளை ஏகப்பட்ட காட்சிகள் செம்மையாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் அவருடைய ஆட்டிடியூட், ரஜினியோட எம்ஜிஆரோட ஆட்டிடியூட் இதெல்லாம் ஏகட்டக்கமாக கொடுத்துருப்பாங்க. கார்த்தியோட நடிப்பு, இந்த ஸ்டோரி வைஸ் படம் கொஞ்சம் முக்கியம் இருந்தாலுமே கார்த்தியோட நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தலைவராகவே வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு 80s 70s ஒரு ஆக்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீமில் இருக்கவங்களை யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த படத்தை ரசித்து கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கார்த்தியோட நடிப்பு பெரிதளவும் பேசப்பட்டிருக்கு. இருந்தாலுமே ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கே மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம எம்ஜிஆர் படத்தை பார்த்ததில்ல, நம்ம அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க, நம்ம 80s 70s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எம்ஜிஆருடைய ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த குதிரையில் சண்டை போடுற காட்சிகள் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி சரியான காட்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீன்ஸுமே நைட்டு காட்சிகளை வாத்தியாராகவும் காலையில் அந்நியனாகவும் இருக்கிற மாதிரி காட்சிகளை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன தான் இந்த படத்தில் சொல்ல வர கருத்து கரெக்டாக இருந்தாலுமே கொஞ்சம் உங்க லேக் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் திடீர்னு என்னடா சம்மந்தம் இல்லாமல் போய் மஞ்சள் வீரன்றீங்க, எதுக்குடா அவனை அடிக்கிறீங்க, மஞ்சள் வீரன்னா யார், மஞ்சள் ஆக்கர்னா யார் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பி விட்ட மாதிரி கதை கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி குழப்பி விடாமல் இருந்துச்சுன்னா இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாயிருக்கு, ஸ்டோரி வைஸ் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களும் தெரியுது நலன்குமாரன் சாமி டீம். அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் சொல்லவே வேண்டாம். அவர் கிட்டத்தட்ட ஜிகரண்டா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேமிலி அப்புறம் கேங்ஸ்டர் மூவிக்கெலாம் இது போட்டிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு. அந்த விதத்தில் இந்த படத்தில் எம்ஜிஆரோடைய தலைவரோடைய அதாவது வாத்தியாரோட பாட்டை ரீமிக்ஸ் பண்ண காலகாட்சியில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காங்க. ராஜாவின் ராணியின் பக்கம் அந்த பழைய காலத்து விண்டேஜ் ட்ரெஸ்ஸில் 2 பேரையும் பார்க்கும் பொழுது சரி அந்த படம் தான் போடுவாங்க அப்படின்னு வச்சு ரசித்து பார்க்கலாம் நினச்சா இடையில ரீமிக்ஸ் சாங் பதில் புது சாங்கை போட்டு சாவடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட காட்சிகளை கொஞ்சம் வெறுப்படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கீர்த்தி சுட்டியோடைய நடிப்பு பெரிதளவு பேசுகிற அளவுக்குல குறிப்பிட்ட அளவுக்கு ஹீரோயினின்ற கேரக்டரில் உட்கார வச்சு நடிக்க வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு பெருசாக கேரக்டர் எதுவும் கொடுக்கல. நம்ம ஆனந்த் ராஜ் அப்பப்போ வர எம்ஜிஆர் கெட்டப்பில் மாஸ்க் கட்டிட்டு போகிறார். ராஜகனுடைய நடிப்பு ஓரளவு ஆவரேஜாக தான் வச்சுருக்காங்க. நம்ம முழுக்க இந்த படத்தில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை மெயின் பண்ணி தான் நடக்குது. வாத்தியார்ன்ற கிட்டப்பில் கேஏ ராணவால் ராஜா அவருடைய இயக்கத்தில் நீண்ட நாட்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல், அதாவது 2-3 படங்கள் ஃப்ளாப் பண்ணனால அண்ணனும் தம்பி ஈடுகட்டு சமாளித்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. கங்குவான் படத்தை வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க 12. ஆனால் கங்குவான் ரிலீஸ் ஆகலை, பெருசாக ரிலீஸ் ஆன அளவுக்கு பெருசாக பட்ஜெட் லெவலுக்கு ஹிட் ஆகலை. அந்த விதத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு காட்டிலும் ஒரு சினிமா ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு தான் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் போன தேட்டர்லேயுமே கூட்டமே இல்லை.
நான் இன்னைக்கு ஈவினிங் 8 மணி ஷோ தான் போனேன். நிறையா பேர் ஃபஸ்ட்டு ஷோலே வந்து கூட்டமே இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு பெருசாக வந்து ஃபேன்ஸ் பற்றியில் இல்லை. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.2 தான் தருவேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி வா வாத்தியாரே. எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு வந்து கம்பல்சரி இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க படத்தோட டீம்ஸ்.